இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு பாரு, இதே மாதிரி நிலைமை தான். இன்னைக்கு முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துங்க, நான் பொய் சொல்லலை. இங்கே இருக்கிற ரயில்வே துறையில் போய் பாருங்க, ரயில்வே கவுண்டரில் போய் பாருங்க, சென்ட்ரல் ரயிலுக்கு போங்க, எக்மோர் ரயில் நிலையத்துக்கு போங்க, கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு போங்க, நீங்கள் சேலம் ஜங்ஷனுக்கு போங்க. எல்லா ரயில் நிலையங்களிலும் கணினி ஆபரேட்டர்லேருந்து டிக்கெட் கொடுக்கறதுலேருந்து ட்ரெயினில் டிக்கெட்டு பரிசோதகர் வரையில் 190 பேர் இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மொழி தமிழாக கொண்டவர்களோ அல்லது இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக மொழி வழி சிறுபான்மையராக தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு பன்னெடும் காலமாக இந்த மண்ணில் எங்களோடு உறவாடி வாழ்கிற எந்த உறவுகளும் கிடையாது. அனைவரும் பீகாரி, அனைவரும் பீகாரி. இது தமிழ்நாடு. இங்க இருக்கிற சென்னை விமான நிலையத்தில் இருக்கிற CISF, இங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய SSI, SI, நம்முடைய ஏட்டையாக்கள் நம்முடைய விமான நிலையத்தில் காவல் காத்தார்கள். என்னுடைய NLC நிர்வாகத்தை NLC செக்யூரிட்டி என்று உள்ளூர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மண்ணின் மக்கள் காவல் காத்தார்கள். சென்னை துறைமுகத்தில் தமிழர்கள் காவல் காத்தார்கள். சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் பணியில் இருந்து உற்பத்தியை தொடங்கி அங்கு இருக்கிற காவல் பணி வரையில் உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ரயில் நிலையங்களாவது பொது மேலாளர் தொடங்கி கடல்நிலை ஊழியர் வரை 190 பேர் தமிழர் அல்லாத இன்றைக்கு குறிப்பிட்ட ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவன் அல்ல. அவன் ஒரே ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவன். அவன் இந்தியை தாய்மொழியாக கொண்ட வரலாற்றுக்காரனை திட்டமிட்டு ரயில்வே துறையில் வேலை அமர்த்துகிற மிகப்பெரிய சதியை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்கிற மாபெரும் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி.